ஆலிவ் சிஸ்டர்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். காணொளியில் எங்களோடு இணைந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேர ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 25வது வசனத்தை வாசிக்கிறேன். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, முத வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். 28வது வசனத்தை வாசிக்கிறேன். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, முத வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய வசனத்தை கொடுத்து நம்மளை என்ன செய்கிறாராம்? உயிர்ப்பிக்கிறாராம். அல்லேலூயா. அவர் உயிர்ப்பிக்கிற தேவன் மட்டும் அல்ல, எந்த வசனத்தை கொண்டு உங்களை உயிர்ப்பித்தாரோ அதே வசனம் உங்களை உயர்த்தவும் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரைந்து போகிற உங்கள் ஆத்துமாவை, மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிற உங்கள் ஆத்துமாவை ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த நாளில் எடுத்து நிறுத்த போகிறார். என் கூட சேர்ந்து ஒரு சில பாடல்களை நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் தினம் யோசிப்பவன் என்ற பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் என்னோடு வருவதினால், நீர் எனக்குள்ளே வாழ்வதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் என்னோடு வருவதினால், எதினால் சொல்லுவோமா, நீர் எனக்குள்ளே வாழ்வதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எதினால் 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 என்னோடு வருவதினால். சொல்வோமா, எதினால் எதினால் நீர் எனக்குள்ளே வாழ்வதினால். பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் வருது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமாக அக்னி ஸ்தம்பம் சொல்லுது. ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. சேர்ந்து சொல்லுவோங்க, தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. எதினால் 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 என்னோடு வருவதினால், எதினால் எதினால் எனக்குள்ளே வாழ்வதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் என்னோடு வருவதினால், எதினால் எதினால் எனக்குள்ளே. ஆமே தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்ம
கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட ஆமே. ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். உங்க ஏக்கமெல்லாம், உங்க ஏக்கத்தை எல்லாம் ஆண்டவர் தீர்க்க போகிறார். ஆமே. என்னோடு வருவதினாய் கரங்களை தட்டி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எனக்குள்ளே வாழ்வதினாய் வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. கலந்திட்டாலும் பாசமுள்ள கூட வருது. ஆஹா, என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. மாறாவின் நீரை, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசித்தவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசித்தவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் எனக்குள்ளே வாழ்வதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. கண்மலையாகிய கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் வருகிறார், கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். உங்க ஏக்கத்தை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார், நான் காணுவேன். எதினார் இது எதினார் நீர் என்னோடு வருவதினார். எதினார் இது எதினார் நீர் எனக்குள்ளே வாழ்வதினார். ஹல்லேலூயா. எதினால் நாம் விசேஷமானவர்களாம்? தேவன் நம்மோடு வருவதினால. ஹல்லேலூயா. தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவியானவர் இருந்தார். அதனால பிரதானிகளுக்கும் மேலதிகாரிகளுக்கும் ஏற்பட்டவனாய் இருந்தார் அவர். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால, தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் விசேஷமானவர்கள். உங்கள் வேலை ஸ்தலத்துலேயும் சரி, உங்கள் வீட்டிலையும் சரி, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை மேன்மையாக உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னா அவருக்குள்ளே இருக்கிற அவருடைய விசேஷித்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. திரும்பவுமாக அந்த வரிகளை நம்ம பாடப்போகிறோம். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது என்ற வரிகளை. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் சொல்லுவோமா? மேகஸ்தம்பமாக மேலிருந்து உங்களை பாதுகாக்கிறவர், பாதை காட்ட பாகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால். சொல்லுவோமா? இது எதினால் நீர் எனக்குள்ளே வாழ்வதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் எனக்குள்ளே வாழ்வதினால். அற்புதர் 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 இயேசு அற்புதர்.
அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். சொல்லுவோமா? அற்புதர், 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷம் சங்கீதம் பாடுங்கள். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். சொல்லுவோமா? அற்புதர், அவர் அற்புதர், இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. சொல்லுவோமா? இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். சொல்லலாமா? அற்புதர். ஆமென். அவரை அண்டிக் கொள்ளுகிற உங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். ஆகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். சொல்லலாமா? அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். ஆகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாடிலே. அறைந்தன சிலுவை ஆண்டவர். ஆமென். ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். சொல்லலாமா? ஆயினும் மூன்றாம் நாள் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு பாடுவோமா? அவர் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். அலைகடல் மேலே நடந்தது என் தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். அற்புதர், அற்புதர், இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர், அற்புதர், இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர்.
இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்த என் தேவன் இயேசு அற்புதர். உங்கள் வாழ்க்கையில் எந்த அலைகள் போன்ற பிரச்சனைகள் இந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, அது மேலே ஆண்டவர் நடந்து வந்து அதை அமைதிப்படுத்துகிறார். அப்படியே நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு கொண்டு அப்படி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் முழங்கால் படிக்கிட்டு கொண்டு நம்ம ஆண்டவரை இப்போது நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களை நாங்கள் ஆண்டவரே அப்பான்னு கூப்பிடவா, இல்லைன்னா நாங்கள் உங்களை அம்மானு கூப்பிடவா. ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு எந்த உறவா இல்லையோ அந்த உறவா நீங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிற தெய்வம். ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் கண்ணீரை தொடச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என் கண்ணீரை தொடச்சத பார்த்தா அம்மான்னு விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். சொல்லலாமா? உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். சொல்லுவோமா வாய் நிறையா? அப்பான்னு கூப்பிடுவே, உம்மா அம்மான்னு கூப்பிடுவேன். அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மா அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மா அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மா அப்பான்னு கூப்பிடவா. சொல்லலாமா? அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. அப்படி முழங்கால் படிட்டு கொள்வோம் ஆண்டவருடைய சமூகத்துல. ஆமே. இன்னொரு தடவை சொல்லுவீங்களா? கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. உங்களை அப்பான்னு நாங்க கூப்பிடுறோம்ப்பா. ஆண்டவரே உங்களை நாங்க அம்மான்னு கூப்பிடுகிறோம் அப்பா. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்ல
இருந்து ஆற்றுவதும் தேற்றுவதும். அப்பா எங்களை தேய்ச்சுகிற தெய்வம். ஆமே ராஜா, என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் உம்மை அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. என் கண்ணீரை தொடச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? கண்ணீரை எத்தனை முறை உங்க கண்ணீரை ஆண்டவர் தொடச்சிருக்கிறாரு, எத்தனை முறை உங்களை தாங்கி இருக்கிறாரு, உங்க எத்தனை முறை உங்க விண்ணப்பத்தை கேட்டு இருக்கிறார். அம்மான்னு சொல்லணும். என்ன ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். சொல்லலாமா? ராஜா ரகலகனமா சொல்லணும். அப்பா உங்க இரக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. வாய் நிறைய கூப்பிடலாமா? கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. சொல்லலாமா? அப்பா உங்களை நாங்க கூப்பிடுகிறோம் அப்பா. ராஜா ரகலகனகனமா ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கருவில் என்ன காத்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உணர்ந்து சொல்லுவோமா? கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் அப்பான்னு சொல்லணும். கூப்பிடலாமா? உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா.
ஜெபிக்கலாமா? அப்பா, நாங்க உங்களை அப்பா பிதா என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்க எங்களுக்கு இருக்கிறீங்கப்பா. உம்மா அப்பான்னு கூப்பிடுவே, உம்மா அம்மான்னு கூப்பிடுவே, உம்மா அப்பான்னு கூப்பிடத்தாச, உம்மா அப்பான்னு கூப்பிடவா, உம்மா அம்மான்னு கூப்பிடத்தாச, உம்மா அம்மான்னு கூப்பிடவா. என் கண்ணீரை தொடச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா அப்பான்னு சொல்லணும், என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும், உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும், என்னை ஏந்துவதும் தாங்குவதும் ராஜா அப்பான்னு சொல்லணும், உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அம்மான்னு சொல்லணும். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்க கண்ணீரை தொடச்சிங்கப்பா. ஆண்டவரே, எங்களை ஏந்தினீங்க, எங்களை தாங்கினீங்க, கருவிலே எங்களை சுமந்து கொண்டீங்க ராஜா. ஆண்டவரே, எந்த உறவாக இல்லையோ அந்த உறவாக வந்து எங்களை வாழ வைக்கிற தெய்வம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏந்தினீங்க, எங்களை தாங்கினீங்க, எங்களை சுமந்தீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்தீர். மண்ணோடு ஒட்டி இருந்த எங்களுடைய ஆத்துமாவை உம்முடைய வசனத்தின் கொண்டு எங்களை உயிர்ப்பித்தீங்கப்பா. உயிர்ப்பித்தது மாத்திரமல்ல ஆண்டவரே, எந்த வசனத்தை கொண்டு எங்களை உயிர்ப்பித்தீரோ அதே வசனத்தை கொண்டு, அதே வார்த்தையை கொண்டு எங்களை உயர்த்தவும் நீங்க வல்லவராய் இருக்கிறீங்கப்பா. உங்க அன்பின் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இணைந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. உங்க நாமம் ஒன்றே ஆண்டவரே மகிமைப்படுவதாக. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.